கீழே இறங்கினாதான் டிவில வருவேன். மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல யார பத்தி பேச போறோம் அப்படின்னா விஜய் பிரியங்காவை பத்தி தான் பேச போறோம். ஏற்கனவே விஜய் பிரியங்காவை பத்தி நாம நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம். சோ அந்த வகையில இப்போ அவங்கள பத்தி ரீசெண்டான ஒரு விஷயம் பயங்கர வைரலா போய்கிட்டு இருக்கு. அவங்க ரீசெண்டா பேசின ஒரு வீடியோ ரொம்ப வைரலாவே போய்கிட்டு இருக்கு. அதை பத்தி தான் பார்க்க போறோம். எங்களோட சப்போர்ட் விஜய் டிவிகே அப்படின்றதை நாங்கள் இந்த இடத்தில் வந்து சொல்லிக்காட்டோம். பொதுவா விஜய் பிரியங்கா வேலை செய்யாத சேனல்ஸே இல்ல. சோ அந்த அளவுக்கு எல்லா சேனல்லையுமே பாத்தீங்கன்னா ஆங்கரிங் எல்லாம் பண்ணி படிப்படியா முன்னேறி இன்னைக்கு தன்னோட திறமையால ஒரு தனித்துவம் வாய்ந்து உச்சத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த அளவுக்கு அவங்க ப்ரோக்ராம் எல்லாம் வந்து தொகுத்து வழங்குறது ரொம்பவே சூப்பரா இருக்கும். சோ எப்பவுமே தொகுப்பாளர்களோட இளவரசி அப்படின்னு சொல்லி டிடியை சொல்லுவாங்க. டிடிக்கு ரீப்ளேஸ்மெண்டே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல இப்போ டிடி, ரம்யா, பாவனா எல்லாரையும் தூக்கி சாப்பிட்டுட்டாங்க பிரியங்கா. சோ இப்போ விஜய் டிவி அண்ட் பிரியங்கா இவங்க ரெண்டு பேரையும் பிரிக்கவே முடியாதுன்ற ஒரு சூழ்நிலை தான் இருக்கு. ஏன்னா இன்னைக்கு நிறைய பேர் அந்த சேனலை பாக்குறதுக்கு காரணமே, அந்த சேனலோட டிஆர்பிக்கு காரணமே பிரியங்கா ஆங்கரிங் பண்றதுனாலதான். சோ எந்த ஷோவை பிரியங்கா ஆங்கர் பண்றாங்களோ அந்த ஷோ தான் டிஆர்பில எப்பவுமே ஃபர்ஸ்ட் ரேட்ல இருக்கும். அந்த அளவுக்கு அவங்களோட ஆங்கரிங் ரொம்ப கலகலப்பா, ரொம்ப யதார்த்தமா, ரொம்ப நகைச்சுவை கலந்ததா இருக்கும். இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே வருமானு கேட்டா கண்டிப்பா வராது. அதே சேனல்ல இன்னும் நிறைய ஆங்கர்ஸ் இருக்காங்க. பட் ரொம்ப போரா தான் அவங்க எல்லாம் பண்ணுவாங்க. ஆனா விஜய் பிரியங்கா வந்தா மட்டும்தான் அந்த இடமே வந்து பாத்தீங்கன்னா கலகலன்னு இருக்கும். அதனாலதான் எல்லாருமே அந்த சேனலை விரும்பி பார்க்க ஆரம்பிச்சாங்க. சோ இதுக்கு நடுவுல விஜய் பிரியங்காக்கு அந்த சேனல்ல ஒர்க் பண்ணக்கூடியவங்களே நிறைய ப்ராப்ளம் வந்து பண்ணிருக்காங்க. அதுவும் ரொம்ப பெரிய ஒரு வைரலா போச்சு. சோ எல்லா விஷயமும் தனி ஆளா நின்னு ஹேண்டில் பண்ணி இன்னைக்கு லைஃப்ல ஒரு நல்ல ஸ்டேஜுக்கு வந்திருக்காங்க பிரியங்கா. சோ அது மட்டும் இல்லாம அவங்களோட கல்யாணம் ஒரு பெரிய செலிபிரிட்டி கல்யாணம் எந்த அளவுக்கு பேசு பொருளா இருக்குமோ அதை விட பல மடங்கு இவங்களோட கல்யாணம் வந்து பேசப்பட்டது. ஏன்னா இவங்க சொல்லாம சடனா வந்து கல்யாணம் பண்ணி அதோட போட்டோஸ் எல்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ரசிகர்களுக்கே தெரிஞ்சது விஜய் பிரியங்கா உண்மையிலே கல்யாணம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி. யார பண்ணிருக்காங்க, எப்படி பண்ணாங்க, ஏன் பண்ணாங்கன்னு சொல்லி யூடியூப திறந்தாலும் சரி, சோசியல் மீடியா எல்லா பேஜ்லயுமே பிரியங்காவோட கல்யாணம் தான் ஹெட்லைன்ல இருந்தது. சோ ஏன் இவ்வளவு ஏஜ்டு பர்சன் வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னு சொல்லி அது மிகப்பெரிய ஒரு இஷ்யூவா பேசியிருந்தாங்க. இன்னும் தாண்டி சொல்லணும் அப்படின்னா விஜய் பிரியங்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே வந்து கர்ப்பம் ஆயிட்டாங்க, அதனாலதான் உடனே கல்யாணம் பண்ணாங்க அப்படின்னு ஒரு சிலர் பேசியிருந்தாங்க. சோ கண்டென்ட்டுக்காக ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா வந்து பேசிட்டு இருந்தாங்க விஜய் பிரியங்காவை பத்தி. சோ விஜய் பிரியங்கா மனசுல எதையும் வச்சுக்காம வெளிப்படையாவே எல்லாத்தையும் பேசிடுவாங்க. அப்படி பேசிட்டு அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரீசனும் கொடுப்பாங்க. சோ அப்படி அவங்க பேசின ஒரு விஷயம் தான் ரீசெண்டா ரொம்பவே வைரலா போய்கிட்டு இருக்கு. சோ ஒரு ஷோல பயங்கர ஜாலியா வந்து பேசிட்டு இருந்தாங்க. சோ அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, என்னோட சப்போர்ட் முழுக்க முழுக்க விஜய் டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு ஹைலைட் பண்ணி சொல்லிருக்காங்க. அந்த டிவிகேன்ற விஷயத்த ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்லிருக்காங்க. சோ அப்படி சொல்லிட்டு உடனே அடுத்து அதை மாத்தி எப்படி சொன்னாங்கன்னா, நாங்கெல்லாம் விஜய் டிவில தானே ஒர்க் பண்றோம், அவங்க தானே எங்களுக்கு சம்பளம் தராங்க, அதனால எப்பவுமே நாங்க வந்து எங்களோட விஜய் டிவிக்கு சப்போர்ட் பண்ணுவோம் அப்படின்றதான் நான் சொன்னேன்னு சொல்றாங்க. அவங்க அப்படி சொல்லும் போது, அதாவது என்னோட சப்போர்ட் விஜய் டிவிகேன்னு அவங்க சொல்லும் போது அங்க இருந்த ஆடியன்ஸும் அவ்வளோ ஒரு கைத்தட்டல், அவ்வளோ ஒரு விசில் பறக்க அந்த மூமெண்ட் வந்து இருந்தது. சோ உடனே இந்த வீடியோவை எடுத்து எல்லாருமே உண்மையிலே வைரல் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க. சோ இதனால என்ன பேச்சு போயிட்டு இருக்கு அப்படின்னா, விஜய் பிரியங்கா முழுக்க முழுக்க விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்ண போறாங்களா? ஏன் அப்படின்னா ஏற்கனவே இந்த விஜய் டிவில 1008 பிரச்சனை இருக்கு. நீயா நானால ஒரு டாபிக்கே வந்து தூக்குனாங்க அரசியல் பத்தி பேசினதுக்காக. ஆனா விஜய் பிரியங்காக்குன்னு இன்னைக்கு லட்சக்கணக்கான ரசிகர்கள் இருக்காங்க, அவங்கள ஃபாலோ பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்துல விஜய் பிரியங்கா இப்படி ஒரு விஷயத்த சொல்லிட்டாங்களா, உடனே அவங்களோட ரசிகர்களும் டிவி கேக்கு தான் ஓட்டு போட போறாங்க. அதுவும் இப்ப எலெக்ஷன் டேட் எல்லாம் அறிவிச்சு ரொம்ப பரபரப்பா தேர்தல் களம் சூடு பிடிச்சு போய்கிட்டு இருக்கு. சோ இந்த நேரத்துல விஜய் பிரியங்கா என்னோட சப்போர்ட் விஜய் டிவிகே அப்படின்னு சொல்லி ஹைலைட் பண்ணி சொல்லியிருக்காங்க. அப்போ மறைமுகமா பிரியங்கா வந்து விஜய்க்கு தான் சப்போர்ட் பண்றாங்களா அப்படின்ற மாதிரி தான் எல்லாருமே பேசிட்டு வராங்க. சோ அது மட்டும் இல்லாம ஒரு ஷோல இவ்வளவு பெரிய விஷயத்த எப்படி ஓப்பனா சொல்ல முடியும், யார் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னு கேட்டா அந்த விஷயம் நம்மளோட விஜய் பிரியங்காவால மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. அது வந்து ஃபன்னாவும் மாத்தி அவங்க வேற மாதிரி கொண்டு போயிட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு வைரலா பேசப்பட்டுகிட்டு இருக்கு. ஏற்கனவே வந்துட்டு டிஎம்கே வெர்சஸ் டிவிகே அப்படின்னு தான் போயிட்டு இருக்கு. ஏடிஎம்கே இருக்கிற இடமே தெரியாம போயிடுச்சு. சோ இப்படி இருக்கும்போது என்னோட சப்போர்ட் முழுக்க முழுக்க விஜயோட டிவிகேக்கு தான் அப்படின்னு சொல்ற மாதிரி இருந்தது பிரியங்கா அழுத்தி சொன்னது. இப்ப அதை பார்க்கக்கூடிய நிறைய பேர் டிவிகேக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அந்த சொன்ன உடனே அந்த அரங்கமே அந்த அளவுக்கு ஒரு கைத்தட்டல் விசில் நிறைந்ததா இருந்தது. சோ இதுலயே நமக்கு தெரியுது விஜய்க்கு
எவ்வளவு சப்போர்ட் இருக்கு. அவரை சுத்தி பர்சனலா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அபிஷியலா என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, மக்கள் விஜயை கைவிட போறது இல்ல அப்படின்ற மாதிரி தான் இப்பவும் நம்ம எல்லாருக்குமே வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்டே இருக்கு. முக்கியமா குழந்தைகள், எல்லா குழந்தைகளையும் புடிச்சிட்டாரு விஜய். அவரு நடிகரா இருக்கும்போது புடிச்சாரோ இல்லையோ, ஆனா இப்ப அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறமா சின்ன சின்ன 5 வயசு குழந்தையில இருந்து 60-70 வயசு ஆட்கள் வரைக்கும் எல்லாருமே பாத்தீங்கன்னா டிவிக்கே விஜய் 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 இப்படிதான் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மத்த அரசியல்வாதிகள்லாம் வெளியில போறப்போ இவ்வளவு பெரிய ஒரு உற்சாக வரவேற்பு இருக்கா, உண்மையான ஒரு வரவேற்பு அன்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அது வந்து கேள்விக்குறிதான். பட் விஜய்க்கு எங்க போனாலும், அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு, அந்த பழமொழிக்கு விஜய் வந்து ரொம்பவே சூட் ஆவாரு. அதனால போற இடத்துல எல்லாம் குழந்தைங்களே வந்துட்டு டிவிக்கே விஜய்க்கு தான் ஓட்டு, விஜய்க்கு தான் சப்போர்ட் அப்படின்லாம் சொல்றத நம்மளால பார்க்க முடியுது. சோ அந்த அளவுக்கு விஜய்க்கு நாளுக்கு நாள் ஆதரவு கூடிக்கிட்டே தான் இருக்கு. சோ நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் விஜய் பிரியங்கா சொன்ன இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா, அவங்களோட சப்போர்ட் யாருக்கு இருக்கு, சோ அவங்களோட சப்போர்ட்டை தொடர்ந்து அவங்க ரசிகர்களும் யாருக்கு சப்போர்ட் பண்ண போறாங்க, விஜய் பிரியங்கா சப்போர்ட் பண்ற அந்த பர்சனுக்கு அப்படின்றதையும் நாம வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு விஜய் பிரியங்காவை பிடிக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட்ல சொல்லுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய விஷயங்கள் சுவாரஸ்யமா டே பை டே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட் டூ சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.